புலி தங்கிய குகை அப்படிங்கிற டாபிக் கீழே பார்த்தீங்க அப்படின்னா புறநானூற்று பாடல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. புறநானூறு அப்படின்னா வந்துட்டு ஒரு அரசரோட வீரம், கொடை, திறமை எல்லாத்தையும் பாடுறதா வந்துட்டு, அதாவது புறப்பொருள் சம்மந்தமாக, அவங்களோட புறப்பொருள் சம்மந்தமாக பாடுறதா வந்துட்டு புறநானூறுன்னு சொல்லுவாங்க. என்னென்னா தமிழர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பழங்காலத்திலேருந்தே கல்வியும் வீரத்திலும் சிறந்து விளங்கினன்னு சொல்கிறாங்க. நாட்டை காக்க போர்க்களம் செல்வதை முதன்மையாக கடமையாக கொண்டனன்னு சொல்லுவாங்க. ஒரு இதில் புறநானூரில் கூட ஒரு இதில் வந்துட்டு தன்னோட கணவனை இழப்பாங்க, அடுத்த நாள் தன் தமையனை இழப்பாங்க, அதுக்கப்புறம் தன் மகனையும் வந்துட்டு போருக்கு அனுப்பியிருக்கிறாங்கங்கிற ஒரு செய்தி வந்துட்டு நம்ம பார்க்க முடியும். அப்படி வந்துட்டு அவங்க வந்துட்டு நாட்டை காக்கிறது வந்துட்டு முதன்மையாக கருதுனாங்க. கல்வியும் கவிப்பாடும் திறனும் கொண்ட ஒரு சங்ககால தாய் வந்து தன்னோட மகனை பற்றி பெருமையாக கூறுறத பற்றி ஒரு செய்தி தான் வந்துட்டு இதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது வந்துட்டு புறநானூற்று பாடல். இது வந்து காவற்பெண்டு அப்படிங்கிறவங்க வந்து ஏற்றிக்கிறாங்க. ஒரு பாடல் தான் புறநானூற்று பாடலில் ஏற்றிருப்பாங்க. அந்த ஒரு பாடலையுமே இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. சிற்றில் அப்படின்னா வந்து சிறிய, இல் அப்படின்னா வந்துட்டு வீடுன்னு அர்த்தம். சின்ன வீட்டில் நற்றூன் அப்படின்னா வந்து தூணை, நல்ல தூணை, அழகான தூணை பற்றி, அதாவது இங்கே பற்றிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா ஒருத்தங்க, அவங்க பற்றி நின்மகன், உன்னோட மகன் யாண்டு எங்கே உளனோ அப்படின்னு என வினபூதி அப்படின்னா வந்துட்டு சொல்கிற பெண்ணே, என் மகன் வந்து யாண்டு உளன், எங்கே இருக்கிறான் ஆயினும், எங்கிருந்தாலும் நான் எனக்கு தெரியாது அவன் எங்கே இருக்கான்ட்டு. ஓகேங்களா. ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலைனா வந்துட்டு புலி வந்துட்டு தங்கி போன கல்லலை போல ஈன்ற வயிறு இதுவே, நான் ஈன்ற வயிறு இங்கே இருக்குது, தோன்றுவன் மாதோ போர்க்குளத்தானே, அவன் போர்க்காலத்தில் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. சிறிய தூணை பற்றி விளவும் பெண்ணே, தெரியாத மாதிரி கேட்குற, அவன் வந்துட்டு எங்கே இருக்கிறான்னு எனக்கு தெரியாது, புலி தங்கி இருக்கிற குகை போல், கல்லலைங்கிறது குகை, கற்குகை. ஓகேங்களா. போல் என்னோட வயிறு வந்துட்டு, அவன் ஈன்ற வயிறு இங்கே இருக்குது, ஸோ அவன் வந்துட்டு கண்டிப்பாக போர்க்களத்தில் தான் இருப்பான் அப்படிங்கிற மீனிங்கில் தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. சொல்லும் பொருளும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிற்றில் அப்படின்னா வந்துட்டு சிறு வீடு, இல் அப்படின்னா வீடு. ஓகேங்களா. அலை அப்படின்னா குகை, ஸோ கல் குகை. ஓகேங்களா. யாண்டு அப்படின்னா எங்கே, ஈன்ற வயிறு அப்படின்னா பெற்ற வயிறு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா. அடுத்தது நூல்வெளி பார்க்கலாங்க. நூல்வெளி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு காவற்பெண்டு அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா சங்ககால பெண்பாற் புலவருங்க. ஓகேங்களா. ஔவையார் காலத்தில் வாழ்ந்த ஒரு பெண்பாற் புலவருங்க காவற்பெண்டு அப்படிங்கிறவங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளிக்கு வந்துட்டு செவிலித்தாயாக விளங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா. வளர்ப்பு தாயாக வழங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அவங்க வந்து வளர்ப்பு தாயாக இருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்க சான்ஸ் இருக்குது. கோரவை கோப்பெரு நற்கிள்ளி அப்படிங்கிறவங்களுக்கு தான் வந்துட்டு செவிலித்தாயாக இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா. யாருக்கு வந்துட்டு செவிலித்தாயாக இருந்தாங்கன்னு சொல்லி கேட்கலாம், இல்லை இந்த மன்னனுக்கு யார் செவிலித்தாயாக இருந்தாங்க அப்படிங்கிறதையும் கேட்கலாம். ஓகேங்க. கல்வியில் தேர்ச்சி பெற்றிருந்தாங்க, கவிப்பாடும் திறலே ஆற்றல் பெற்றிருந்தாங்க. இவங்க சங்ககால மக்களினோட வீரத்தை கருப்பொருளாக கொண்டு இப்பாடலை பாடியிருக்காங்க. வீரம், கொடை, திறன் ஆகியவற்றை வந்து பாடுறதா வந்து புறப்பொருள். ஓகேங்களா. இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் தான் புறநானூற்றில் இருக்குது. அந்த ஒரு பாடல் இதுதாங்க. புறநானூற்று பார்த்தீங்க அப்படின்னா 8 தொகை நூலில் ஒன்றுங்க. புறநானூறு 8 தொகை நூலில் ஒன்று. புறம் கூட்டல் 400 அப்படிங்கிறது, புறம்னா புறப்பொருள் சம்பந்தமான பாடலை கூறுறது. 400 பாடல் இருக்கிறதுனால 400. ஓகேங்களா. இதுக்கு புறப்பாட்டு அப்படிங்கிற பேரும் இருக்குது. தமிழர்களின் கருவூலம் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. ஓகேங்களா. பண்டைக்கால மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக இது விளங்குது. இது வந்து 86வது பாடல். ஓகேங்களா. இது எத்தனாவது பாடல்னா 86வது பாடல். காவற்பெண்டு எழுதிய பாடல் வந்துட்டு புறநானூற்றில் எத்தனாவது பாடல்னு சொல்லி கேட்டாங்கன்னா 86வது பாடல் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகேங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யாண்டு என்னும் சொல்லின் பொருள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எங்கு அப்படின்னு மீனிங். யாண்டுலனோ என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது யாண்டு கூட்டல் உள்ளனோ. கல்லலை என்னும் சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது கல்லலை. ஓகேங்களா. பாஞ்சை வளம். பாஞ்சை வளம் அப்படிங்கிறது பாஞ்சாலங்குறிச்சியை வந்துட்டு குறிக்குதுங்க. இதை பற்றி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கங்க. பாஞ்சாலங்குறிச்சி ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னா பாளையக்காரர். பாஞ்சாலங்குறிச்சி ஆண்ட பாளையக்காரர் யார் அப்படின்னா கட்டபொம்மன் அப்படிங்கிறவர். ஓகேங்களா. அவர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் வந்துட்டு ஆட்சி செஞ்சுட்டு, அதாவது இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, நம்மளை அடிமைப்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவர் வரி செலுத்த மறுத்துட்டு இருந்தார். அப்போ ஆளன் அப்படிங்கிறவர் போய் அவர் ஒரு கோட்டையை தகர்க்க முற்படுறாரு. 1798 வந்துட்டு கோட்டையை தகர்க்க முற்படுறாரு. ஆனால் தகர்க்க முடியல, தோற்று போயிடுறாரு. உடனே ஜாக்சன் துறை வந்துட்டு அவர்கிட்ட பேசுறது கலைக்கிறாரு. ஆனால் அவர் வரப்பெல்லாம் வந்துட்டு அவர் வந்துட்டு அவமானப்படுத்துகிற மாதிரி, பேசாத மாதிரி போயிடுறாரு. யாருன்னா ஜாக்சன் துறை போயிடுறாரு.
அப்புறம் ஒரு நாள் வந்துட்டு அவர் அழைக்கிறாரு, சூழ்ச்சி மூலமாக அவரை கைது பண்ண பார்க்குறாரு. அதுலேருந்து தப்பிச்சு போய் பாஞ்சலங்குறிச்சி அடைஞ்சிடுறாரு. அப்புறம் பாணர்மன் தலைமையில் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 1799 பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையை வந்துட்டு இடிச்சிருவாங்க. ஓகேங்களா, இடிக்கிற மாதிரி சூழ்நிலைக்கு போயிடும். ஓகேங்களா, அவ்வளோ வலிமை வாய்ந்தது அந்த கோட்டை. அந்த கோட்டை பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா மு கருணாநிதி பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சியிலேயே பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒத்த ஒரு கோட்டையை எழுப்பியிருப்பார். அதில் இருக்கிற வந்துட்டு கோட்டை, கொழுவலம், அப்புறம் சக்கமாதேவி ஆலயம் அதெல்லாம் வந்துட்டு நிலைபெற்ற மாதிரி செஞ்சுருக்காரு. ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு இதை பற்றி தெரிஞ்சிட்டிங்கன்னா இந்த பாடல் எது சம்மந்தமாக வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேங்க, இப்போ என்னன்னா வந்துட்டு பாஞ்சவளத்தை ஆண்டவன் யாருங்க, பாஞ்சாலங்குறிச்சி ஆண்ட பாளையக்காரர் யாருங்க, கட்டபொம்மன். ஸோ கட்டபொம்மனோட இதை ஃபுல்லாமே சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, கட்டபொம்மன் வரலாற்று கூற இலக்கியம் தான் இது. நாட்டுப்புற இலக்கியம், தமிழ்நாட்டில் பல வகையான நாட்டுப்புற இலக்கியங்கள் உள்ளன. தமிழர்களின் வரலாற்றை படம் பிடித்து காட்டும் ஒரு இலக்கியம் என்னென்னா நாட்டுப்புற பாடல்கள் தான். அவற்றில் கதைப்பாடல் என்பது கதை தழுவிய அமைப்பு பாடலாகும். சமூகத்தை பாடல், வரலாற்றுக்கதை, புராணக்கதை என பல வகைப்படும். கட்டபொம்மன் வரலாற்றை கூறும் இந்த பாடல் வந்துட்டு பார்க்கலாம் வாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சுத்த வீரன் கட்டபொம்மத்துறை. சுத்த வீரன் அப்படின்னு சூரன் அப்படின்னா வந்துட்டு வீரன் சொல்லி மீனிங். சுத்தமான தூய்மையான வீரன் கட்டபொம்மதுரை அப்படின்னு சொல்லி மீனிங். துளங்கும் ஆட்சி செய்யும் பாஞ்சை வளங்களை சொல்கிறேன். பாஞ்சை அப்படிங்கிறத வச்சுட்டு கட்டபொம்மன் பாடல்னு சொல்லி கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா, நாட்டு வளங்களை சொல்லுகின்றேன், பாஞ்சை கோட்டை வளங்களை கேளுமையா. பாஞ்சையினோட கோட்டை வளைகள் அதான் சொன்னேன் இல்லையா, 98 தகர்க்க முடியலன்னு சொல்லிட்டு பாஞ்சை கோட்டை வளங்களை கேளுமையா. கோட்டைகளாம் சுத்து கோட்டைகள் எல்லாம் வந்துட்டு சுத்துகளாம், மதில் கோட்டைகள் தான் கெட்டி வேலைகளாம். ஸோ கோட்டையை பற்றி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கட்டபொம்மனோட இதை பற்றி என்னதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கட்டபொம்மனாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. வீட்டில் உயர் மணிமேடைகளாம், அதாவது வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெளியில் பார்த்தீங்கன்னா மேடை அமைச்சிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது மெத்தை வீடுகளாம். மெத்தை வீடு அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணுறது என்னென்னா மாடி வீட்டை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இது பொருள்கூறுகள் கேட்பாங்க அல்லது கீழே கொஷின் கேட்பாங்க. மெத்தை வீடுன்னு சொல்கிறது இங்கே மாடி வீட்டை குடிக்குது. மதிலோடைகளாம், மதிலை வந்து சுற்றி இருக்குது, அந்த மாடி வீட்டை வந்துட்டு சுற்றி மதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, பூட்டு கதவுகள்லாம் வந்துட்டு நேர்த்தியாக இருக்குதா, அங்கே இருக்கிற பூட்டு கதவுகளெல்லாம் நேர்த்தியாக இருக்கிறாங்க. பணம் பொக்கிஷம் வந்துட்டு அவங்க இருக்கிற வீட்டிலெல்லாம் வந்துட்டு நிறைய இருக்குதா. அதாவது பொக்கிஷம் அப்படின்னா வந்துட்டு செல்வம், பணம் வந்து செல்வம் வந்துட்டு அங்கே இருக்கிற வீடுகளெல்லாம் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவர் ஆட்சி செஞ்சு அவ்வளோ அழகாக ஆட்சி செஞ்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆசார வாசல் அலங்காரம், அதாவது அரண்மனை முறைப்படி வந்துட்டு அதில் அலங்காரம் செஞ்சுருப்பாங்க. அதனோட வாசல்கள் எல்லாம் வந்துட்டு துறை கட்டபொம்மன் சிங்காரமும் அப்படின்னு சொல்லி அழகாக அந்த கட்டபொம்மன் வந்து சிங்காரம்னா அழகுன்னு மீனிங். துறை கட்டபொம்மராசன் வந்துட்டு அழகா ராசாதிராசன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் யாருங்க, கட்டபொம்மன் கொழு வீட்டிருக்கிறான், உட்காந்துருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆட்சி செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி மீனிங் இருக்குங்க. விந்தையாக தெருவீதிகளும், புதுமையான தெருவீதிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வெகு விஸ்தாரமாய் கடைவாசல்களும், அங்கே வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த இதை பற்றி அதை சுற்றிட்டு இருக்கிற இதை பற்றி சொல்லிப்பேன். விஸ்தாரமாய், அதாவது விஸ்தாரங்கிறது என்னங்க, வடமொழி சொற்களையும் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, விஸ்தாரமாய் அப்படின்னா வந்துட்டு நல்லா இதாக வந்துட்டு மிகுதி அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஓகேங்களா, பெரும்பரப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, நந்தவனங்களும் சந்தன சோலைகளும் அப்படின்னு, நந்தவனங்கள் அப்படின்னா பூக்கள் நிறைந்த வனங்களும், சந்தன சோலைகள் அப்படின்னா சந்தன மரந்த சோலைகளும், அங்கே நதி இருக்குது, சென்னல் இருக்குது, கமுகம் அப்படின்னா பாக்குங்களும் இருக்குது, பாக்கு மரமும் இருக்குதுன்றாங்க. வாரணம் அப்படின்னா வந்துட்டு யானையினோட இது வந்துட்டு ஒரு பக்கமாகவும் அப்படியெல்லாம் இருக்குல்ல, அது ஒரு பக்கமாகவும், பரிவளமும் ஒரு சாலைபுறமும், அதாவது குதிரையினோட படை வந்துட்டு ஒரு சாலையோரமாகவும் இருக்கும். தோரண மேடை ஒரு புறமாம், அதாவது தோரணம் கட்டின மேடைகள் ஒரு புறமாக இருக்குது. அதாவது தாயக்கட்டை விளையாடுறதுக்கான ஒரு இடமும் இருக்குது, ஒரு புறமான இடமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சோலையில் மாங்குயில் கூப்பிடுமாம்னு சொல்கிறது இங்கே வந்து கூவிடுமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, கூப்பிடுமாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா மயில் குயில் ரெண்டையும் ஒன்றா இது பண்ணி இருப்பாங்க. வளம் சொல்லி மயில் விளையாடுமாம், வளம் சொல்லி அந்த பாஞ்சை வளத்தை வந்துட்டு சொல்லி விளையாடுமாம் சொல்லுவாங்க. அன்பு வளர்ந்தோறும் பாஞ்சால நாட்டில், அந்த பாஞ்சால நாட்டில் அன்பு வளர்ச்சி பெற்றிருக்கும். சில அதிசயம் சொல்கிறேன் கேளுமையா, அங்கே அதிசயம் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்க, அதாவது இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா
ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு மிருகங்களுக்கு நடையில் நடக்காத விஷயத்தை வந்துட்டு சொல்லியிருப்பார். ஓகேங்களா, பாஞ்சால இதில் வந்துட்டு சொல்லியிருப்பார். அதாவது அந்த இதில் என்ன நடக்கும்னா, முயலும் நாயை விரட்டிடுமாம், நாயை வந்து விரட்டிடுமாம். ஓகேங்களா, நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே, அதாவது அவ்வளோ முயலும் வந்துட்டு நாயை விரட்டிடுமான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, பசுவும் புலியும் ஒரு துறையில், பசுவும் புலியும் பார்த்திங்கன்னா ஒரு ஆற்றிலேயே வந்துட்டு பால் குடிக்கும், பால் போன்ற தண்ணீரை தான் குடிக்கும். ஒரே இடத்துல பசுவும் புலியும் வந்துட்டு பால் போன்ற தண்ணீரை குளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, கறந்த பாலையும் காகம் குடியாது. ஏன் எப்போ அப்படின்னா வந்துட்டு எங்கள் கட்டபொம்மத்துறை பேர் சொன்னாலே கறந்த பாலை வந்துட்டு காகம் குடிக்காதுன்னு சொல்கிறாங்க. வரந்தருவாளே சக்கதேவி, அங்கே சக்கதேவி ஆலயம் இருக்குது இல்லையா, சக்கதேவி திரு வாக்கருள்வாள் செய்வாளே சக்கதேவி அப்படிங்கிற ஒரு தெய்வம். அவங்க ஒய்ஃப் பேரும் பார்த்தீங்கன்னா சக்கதேவி தான், சக்கம்மாள். ஓகேங்களா, சக்கதேவி கிடையாது, சக்கம்மாள். சூரன் அப்படின்னா வந்துட்டு வீரன், பொக்கிசம் அப்படின்னா செல்வம், சாஸ்தி அப்படின்னா மிகுதி, விஸ்தாரம் அப்படின்னா பெரும்பரப்பு, வாரணம் அப்படின்னா யானை, பரி அப்படின்னா குதிரை, சிங்காரம் அப்படின்னா அழகு, கமுகு அப்படின்னா பாக்கு. ஓகேங்களா, இதில் வாரணம் அப்படின்னா பார்த்துக்குங்க, கமுகு அப்படின்னா பார்த்துக்குங்க, பரினா குதிரைன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும், வாரணம்னாலும் தெரிஞ்சிடும். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம சொல்கிற வடமொழி சொற்கள் தான் இருக்கும். ஓகேங்களா, கட்டபொம்மன் பார்த்திங்கன்னா வானளவு பெரிய மலையளவு வந்துட்டு புகழ்பெற்றவர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. வான மாமலை தான் வந்துட்டு கட்டபொம்மன் பாடலை வந்துட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் கதை பாடல் அப்படிங்கிற நூலில் வந்துட்டு தொகுத்திருப்பார். ஓகேங்களா, கட்டபொம்மன் கதைப்பாடல் பல படிவுகள் வழங்கி வருகிறது. அவரை பலரால் பதிக்கப்பட்டுள்ளன. நம் பாடப்பகுதி வானளவுக்கும் மலையளவுக்கும் புகழ்பெற்றவரோட பாடலை வான மாமலை தொகுக்கப்பட்ட பாடல் தான் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஊர்வலத்தின் முன்னால் யானை போகும்னு சொல்கிறதுக்கு வாரணம் சொல்லுவாங்க. பாஞ்சாலங்குறிச்சியில் எது விரட்டுங்க, முயல் கூட நாயை விரட்டிடும். மெத்த வீடு என்னதை குறிக்க பயன்படுவது பார்த்திங்கன்னா மாடி வீடு. ஓகேங்களா, பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து கிடைப்பது பூட்டு கூட்டல் கதவு. ஓகேங்களா, தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தோரணம் கூட்டல் மேடை. வாசல் அலங்காரம். பொக்கிசம் அப்படின்னா வந்துட்டு செல்வம்ங்க. சாஸ்தி அப்படின்னா வந்துட்டு மிகுதி. விஸ்தாரம் அப்படின்னா வந்துட்டு பெரும்பரப்பு. சிங்காரம் அப்படின்னா அழகு. ஓகேங்களா, தேசியம் காத்த செம்மல்னு சொல்கிறது யார் அப்படின்னா வந்துட்டு பசும்போன் முத்துராமலிங்க தேவர் தான் வந்துட்டு திருவிக்கா தேசியம் காத்த செம்மல்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா, முத்துராமலிங்க தேவரோட அரசியல் குரு யாருங்க, சுபாஷ் சந்திர போஸ் தான் முத்துராமலிங்க தேவரோட அரசியல் குரு. 1938-39 பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சுபாஷ் சந்திர போஸ் தான் காங்கிரஸ் தலைவராக இருந்திருப்பாரு. 38 முழுசாக இருந்திருப்பாரு. ஆனால் அந்த காங்கிரஸ் மாநாட்டில் இருந்திருப்பாரு. ஆனால் 39 பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, காந்தி நான் நிற்க வச்ச ஆள் தோற்றுருந்தார் அப்படின்னா நான் தோற்றதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதனால் அவருக்காக 39 ஜெயிச்சிருந்தாலும் அவர் பதவி விலகியிருப்பார். அந்த பதவி ராஜேந்திர பிரசாத் ஏற்றிருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ என்னென்னா 38-39 தான் இவர் நிறையா போராட்டங்களை செஞ்சுருப்பார். அதாவது தன்னோட அரசியல் குரு எந்த இதில் காங்கிரஸ் மாநாட்டில் தலைவராக ஏற்றிருந்தாரோ அந்த இயரில் தான் இவர் போராட்டங்களை செஞ்சுருக்கிறார். ஓகேங்களா, இப்போ பார்க்கலாம் வாங்க. அதாவது நம்ம நாட்டு விடுதலைக்காக போராட்டம் பண்ணவங்க அது நிறைய பேர். அதில் பார்த்திங்கன்னா சமுதாய பணி செய்தவர் நிறைய பேர், அரசியல் பணி செய்தவர் நிறைய பேர். சமுதாய பணி அரசியல் பணி ரெண்டையுமே செய்தவர் முத்துராமலிங்க தேவருங்க. ஓகேங்களா, தேசியம் உயிர். அதாவது தேசியம் அப்படிங்கிறது நாடை நம்ம தொட முடியும், ஸோ உடலையும் தொட முடியும். ஸோ தேசியம் உயிராகவும், தெய்வீகம்ங்கிறது ஒரு உணர்வு சம்பந்தமான ஒரு இது, அதை உணர மட்டும்தான் முடியும். ஸோ உயிர்ங்கிறதையும் உணர மட்டும்தான் முடியும். ஸோ தெய்வீகத்தை உயிராகவும் கருதினவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். ஸோ தேசியங்கிறத தொட முடியறதுனால, உடலை தொட முடியறதுனால தேசியமோட, தெய்வீகம்ங்கிறது ஒரு உணரக்கூடிய பண்பு, அதை உயிரும் உணரக்கூடிய பண்புன்றதுனால
அதுவும் பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்படி கருதுனவர் தான் வந்துட்டு பசும்பொன் முத்துராமலிங்கம். எதை ரெண்டையும் வந்துட்டு தன் பெருசாக கருதுனாருன்னா தேசியம் தெய்வீகம் இடத்தையும் பெருசாக கருதுனாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பெரியார் வந்துட்டு பாராட்டியிருப்பாருங்க. பெரியார் வந்துட்டு இவரை பாராட்டுற பற்றி பார்த்திங்கன்னா அப்படின்னா வந்துட்டு இவர் வந்துட்டு வீரல் மிக்கவர், துணிச்சல் மிக்கவர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு பாராட்டியிருப்பார். இவரும் பாராட்டுறதும் ராஜாஜி பாராட்டுறதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இவர் பார்த்திங்கன்னா வீரம் மாதிரி பாராட்டியிருப்பார். அவர் பார்த்திங்கன்னா உண்மையை மறக்காமல் வெளியிடுவார் அப்படிங்கிற மாதிரி பாராட்டியிருப்பாங்க. இவர் எப்படி வீரமாக பாராட்டிக்கிறான்னு பாருங்கள். வீரப்பாச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் யாருங்க? முத்துராமலிங்க தேவருங்க. முத்து போன்றவருங்க அவர். உண்மையை மறைக்காமல் வெளியிடுவது தனித்துணிச்சல். இந்த வீரத்தை பற்றி தான் சொல்லியிருப்பார். தனித்துணிச்சல் பெற்றவர், சுத்த தியாகி. சுத்த தியாகிங்க, கல்யாணம் கூட பண்ணாமல் சுத்த தியாகியாக இருந்தவர்னு சொல்லிட்டு யார் பாராட்டியிருக்காங்க? முத்துராமலிங்க தேவரை பெரியார் பாராட்டியிருப்பாங்க. ஓகேங்களா. இளமை காலத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு இவர் 1908 அதாவது மிண்டோ மார்லி சீர்திருத்தம் நடக்கிறதுக்கு முந்தின வருஷம் வந்துட்டு பிறந்திருக்கிறாரு. அக்டோபர் 30. அவர் பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒரே நாள் தாங்க. அக்டோபர் 30 தான் வந்துட்டு பிறந்த நாளும் இறந்த நாளும். பசும்பொன், அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் அப்படிங்கிற ஊரில் தான் வந்துட்டு பிறந்திருக்காரு. செல்வ செழிப்பு மிக்க ஒரு குடும்பத்தில் தான் பிறந்திருக்கிறாரு. ஓகேங்களா. 31 சிற்றூரில் அவருக்கு சொத்து இருக்குதுன்னு பார்த்துங்க. அப்போ செல்வ செழிப்பு மிக்க வருதானுங்க. அவரோட பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா உக்கரபாண்டி தேவர். அதனால தான் வந்துட்டு அவர் பெற்றோரில் உக்கரம் இருக்கிறனால தான் அவர் ரத்தத்தில் கலந்ததுனால உக்கரமான பேச்சுக்களை பேசியிருக்காரு. இந்திராணி அம்மையார் வந்துட்டு அவங்க அம்மா அவங்க சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. அதனால் அவங்க இஸ்லாமிய தாய் தான் வந்துட்டு அவங்களுக்கு பாலூட்டி வளர்த்துருக்குறாங்க. ஓகேங்களா. முத்துராமலிங்க தொடக்கப்பள்ளியை எங்கே பண்ணியிருக்காங்கன்னா கமுதியிலங்க. இது ஒரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. முத்துராமலிங்கரோட தொடக்க கல்வி எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னா கமுதியில் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. உயர்நிலை கல்வியை மதுரை பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்துலையும் பயின்றிருக்கிறாரு. ஓகேங்களா. ராமநாதபுரத்தில் படிக்கும்போது 10ஆம் வகுப்பு படிக்கும்போது தான் பிளேக் நோய் பரவி இருக்குதுங்க. அப்போ அதாவது எதனால் வந்துட்டு அவரோட படிப்பு நின்றுது அப்படின்னு சொல்லி கேட்டால் பிளேக் நோயினால தான் நின்றுது. யாரோடது? முத்துராமலிங்க தேவரோட படிப்பு. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறையா நூல்களை கற்றுக்கிட்டு அவர் தன்னோட ஆற்றலை வளர்த்து கொண்டாருன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அவரோட புலமை பெற்ற இது என்னென்னா தமிழ், ஆங்கிலம். ஸோ ஆங்கிலத்தில் வந்துட்டு பாராளுமன்றத்தில் உரையாற்றுனது பார்த்திங்கன்னா வந்துட்டு விட்டல் பாய் அவர் அப்படிங்கிறதோடையும் வந்துட்டு இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்கிற வல்லபாய் படேலோட பேச்சுக்கு சமமான ஒரு இது இருந்துச்சு, சமமான பேச்சாக இருந்துச்சுன்னு வடமொழி இதில் வந்துட்டு பாராட்டிக்கிறாங்க. அந்தளவுக்கு தமிழ்லையும் ஆங்கிலத்தில் புலமை பெற்றவர். ஓகேங்களா. சிலம்பம், அதாவது குதிரை ஏற்றம், இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்காரு. துப்பாக்கி சுடுதல், சிலம்பம், இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்கம்மா. போர்டம், மருத்துவம், இதெல்லாம் வந்துட்டு கற்றுக்காத துறை எது அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம். அல்லது எப்படி வேணால் இதில் கேட்குறக்கு சான்ஸ் இருக்குது, கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா. முத்துராமலிங்க தேவர் இளமையிலேயே அரசியல் ஆர்வம் கொண்டு வந்தார். அதாவது இந்திய விடுதலை போராட்டத்தில் அவர் பங்கு கொண்டிருக்கிறாரு. அவரோட பேச்சாற்றல் பார்த்திங்கன்னா அதான் சொன்னாங்க பார்த்தீங்களா, வீரத்தாலும் விவேகத்தாலும் நிறையா பேர்த்த வந்துட்டு கவர்ற வீரப்பேச்சாலும் விவேக பேச்சாலும் நிறைய பேர்த்த கவர்ற இது இருக்குதுன்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லியிருப்பார் இல்லைங்களா. அதனால் அந்த விவேக பேச்சினால் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்த கவர்ந்ததுனால கேட்டது நிறைய பேர்த்த கவர்ந்தார். ஸோ அதனால் என்னன்னா ஆங்கில அரசு வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு ஓகே இவர் பண்ணினார்னு நிறைய பேர்த்த இது பண்ணி நிறைய விடுதலை இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் கொண்டு வந்தாங்க. யாராருக்கு அப்படின்னா வந்துட்டு வட இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாலகங்காதரத்தில் இருக்கும், தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு முத்துராமலிங்க தேவருக்கும் வாய்ப்பூட்டு சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவரை வந்துட்டு இவரோட விடுதலை வேட்கையை பார்த்துட்டு தான் திருவிக்கா தேசியம் காத்த செம்மல் அப்படிங்கிற ஒரு இதை பார்த்துட்டு புகழ்ந்து பேசியிருப்பார். ஸோ தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா திருவிக்கா. தேசியம் காத்த செம்மல் யார் சொன்னது அப்படின்னா வந்துட்டு முத்துராமலிங்க தேவர். ஓகேங்களா. அதாவது நேதாஜியினோட தொடர்பு. நேதாஜிக்கு இன்னொரு பேர் என்னங்க, வங்கச்சிங்கம். வங்கச்சிங்கம் அப்படின்னாவே வந்துட்டு நேதாஜிங்க. ஓகேங்களா. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். அவரை தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். அவரோட அரசியல் குரு என்னன்னு சொல்லிட்டு டிஎன்பிசியில் கேட்குற சான்ஸ் இருக்குது. நேதாஜி தான் வந்துட்டு, அதாவது சுபாஷ் சந்திர போஸ்க்கு இன்னொரு பேர் நேதாஜின்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்துட்டு அரசியல் குருவாக ஏற்றுக்கிட்டாங்க. முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று, அதாவது எந்த வருஷம் வந்துட்டு அவர் வந்துட்டு காங்கிரஸ்லேருந்து தலைமையிலேருந்து விலகினாரோ அந்த வருஷமே பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா 3 மடங்காக இருக்குங்க. 6/9/1939. அதாவது 6ங்கிறது 3 மடங்கு, 9ங்கிறது 3 மடங்கு. 1939 தான் வந்துட்டு அவர் வந்துட்டு இதுக்கு வந்திருப்பாருங்க, விலகிட்டு இங்கே மதுரைக்கு வந்திருப்பார். எங்கே வந்திருக்காருன்னா மதுரைக்கு வந்திருக்கிறாருங்க. ஓகேங்களா.
அவர் தொடங்கின இது என்னங்க, தேசிய இராணுவம், இந்திய தேசிய இராணுவம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நேதாஜி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கு ரொம்ப பணியாற்றிருப்பார். அவரோட முயற்சியினால் வந்துட்டு முத்துராமலிங்க தேவர் வந்துட்டு நிறையா வந்துட்டு பேசி பேசி மக்களை வந்துட்டு இது பண்ணார். அந்த இயக்கத்தில் சேர்றதுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு விடுதலைக்கு பின்னாடி நேதாஜி அப்படிங்கிற ஒரு வார இதழ்ங்க இது. ஓகேங்களா, இது என்ன இதழ்? வார இதழ். நேதாஜி அப்படிங்கிறது என்ன இதழ்னு சொல்லி கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்ன இதில் தொடங்கினாருங்கிறதுக்கு இருக்குது. இப்படி மாற்றி மாற்றி கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா, பேச்சாற்றல் பார்த்தீங்கன்னா அவர் முதல்ல எங்கே பேசினார் அப்படின்னா சாயல்குடியில். அங்கே தான் அவரோட சாயம் வந்து வெளிப்பட்டிருக்குது. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பேசுகிறாரு அப்படிங்கிற சாயம் பார்த்தீங்கன்னா சாயல்குடியில் தான் வெளிப்பட்டிருக்குது. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா விவேகானந்தர் பெருமை அப்படிங்கிற பேச்சை தான் வந்துட்டு தலைப்பில் தான் வந்துட்டு பேசியிருக்கிறாரு. அவர் எத்தனை மணி நேரம் பேசியிருக்கிறாருன்னா 3 மணி நேரம் பேசியிருக்கிறாருங்க. அந்த கூட்டத்தில் யார் இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு காமராசர் இருந்தாருங்க. இதுவரை இந்த மாதிரி நான் பேச்சை கேட்டதே இல்லை. இந்த வீரமிக்க பேச்சு விடுதலைக்கு போர்க்குறோம், இந்த இடத்துக்கு வீரம்னு சொல்லியிருப்பாரு, ஆனால் விடுதலைக்கு உதவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகேங்களா, இவரோட வீரமிக்க பேச்சு விடுதலைக்கு உதவும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யாருன்னா காமராசர். ஓகேங்களா, அவர் எந்த ஊரில் முதல்ல சாயல்குடியில் தான் ஒரு சாயம் வெளிப்பட்டது. என்ன அப்படின்னா வந்துட்டு நல்லா பேசுவாருங்கிற சாயம். ஸோ விவேகானந்தன் பெருமை அப்படிங்கிற தலைப்பில் தான் அவர் பேசியிருப்பாரு. 3 மணி நேரம் பேசியிருப்பாரு. அங்கே காமராசர் இருந்தார். இதுவரைக்கும் இந்த பேச்சை நான் கேட்டதில்லை. இந்த வீரமிச்ச பேச்சு விடுதலை போருக்கு உதவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகேங்களா, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு என்ன அப்படின்னா வந்துட்டு பசுமன் முத்துராமலிங்க தேவர் பார்த்தீங்கன்னா நினைவிடத்தில் அவர் தோன்றி மறைந்த அந்த நாளில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆண்டுதோறும் அரசின் விழா எடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. சட்டமன்றத்தில் அவரோட திருவுருவப்படம் வந்து வைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அவர் சார்பாக ஒரு சிலை வைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் வந்துட்டு சிலை வைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, சட்டமன்றத்தில் அவரோட திருவுருவப்படம் படம் மட்டும் வச்சுருக்குறாங்க, நாடாளுமன்றத்தில் சிலையே வச்சுருக்குறாங்க. ஓகேங்களா, 1995 வந்துட்டு தபால் வெளியிடப்பட்டிருக்குது. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முத்துராமலிங்க தேவரனோட பேச்சாற்றலை வந்து யார் பாராட்டியிருக்காங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு தென்னாட்டு சிங்கம் என்று சிங்கம் அப்படிங்கிற வேர்டை வந்துட்டு அறிஞர் அண்ணா யூஸ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்லுகிறவர்கள் சால பொருந்தும் என அவரது தோற்றத்தை பார்த்த உடனேயே நினைத்தேன். அந்த பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்ததுன்னு சொல்லிட்டு சிங்கம் அப்படிங்கிறத சொன்னவர் அண்ணா தான் வந்துட்டு சொல்லியிருப்பார். ஓகேங்களா, அவரை புகழ்ந்துள்ளார். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிப்படுகிறது. அவர் உதடுகளிலிருந்து அல்ல. அவர் உண்மையிலேயே பேசுகிறாரு, போலியாக நடிக்கல. உள்ளத்தால் எதிலும் பற்றென்று உண்மை என மற்றதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம் சொல்லிட்டு இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே வீரம் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாருங்க. யார் அப்படின்னா ராஜாஜி. ஓகேங்களா, ராஜாஜி பற்றினா முத்துராமலிங்கரன் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிப்படுகிறது, உதலிலிருந்து வெளிப்படல. உள்ளத்தால் எதிலும் பற்றென்று உண்மை பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது வழக்கம்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆங்கிலத்தில் புலமை பெற்றவன்னு சொன்ன இடத்துலையே இவர் எங்கேங்க பாராளுமன்றத்தில் பேசின பேச்சு பார்த்திங்கன்னா விட்டல் பாய், வல்லபாய் படேல் போன்ற மேதைகளோட பேச்சை போல இருந்ததாக வட இந்தியர்கள் பாராட்டினர். மேலும் சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருந்தபோது சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகளும் அனைவரும் பாராட்டினர்னு சொல்கிறாங்க. ஓகேங்க, தேர்தல் வெற்றிகள். ஓகேங்களா, இப்போ தேர்தல் வெற்றி பார்த்திங்கன்னா இது என்னென்னா 7-2 அப்படி தான் வரும். 7-2 அப்படின்னு தான் வரும். விடுதலை பெற்றோம் இல்லையா, அந்த வருஷம் மட்டும் கொஞ்சம் கொலப்பிராசம் பண்ணியிருப்பாங்க. அந்த இதில் மட்டும் 2-7ன்னு வராமல் 1946 அப்படின்னு சொல்லியிருக்கோம். விடுதலை பெற்ற வருஷத்துக்கு முந்தின வருஷம்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, மீதி இப்போ 1937ன்னு இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 1952 57ன்னு இருக்கும், மறுபடியும் 62ன்னு இருக்கும். ஓகேங்களா, 3 4ங்கிற வருஷத்தில் மட்டும் கொலப்பிராசம் இருக்குது, 5 அப்புறம் 6ங்கிற வருஷத்தில் இருக்கும். ஓகேங்களா, இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுர அரசர் சண்முக ராஜேந்திர சேதுபதி, அதாவது அரசரை போட்டிகிட்டு இருப்பார். இவரும் அவசரத்தில் போட்டிகிட்டு இருப்பார். விவி கிரியும் பார்த்தீங்கன்னா பொப்புளி அரசரை வந்துட்டு போட்டிகிட்டு இருப்பார். அதனால் அரசரை தோற்கடிக்கணுங்கிற முயற்சியில் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, ஜெயிச்சதுனால என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவரோட ஃப்ரெண்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, லண்டனில் பாலிஸ்டர் படுத்திருந்ததோட கேடிகே தங்கமணி வந்துட்டு இந்த இந்திய தேர்தலில் ராமநாத மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் வெற்றியும், ஏன்னா மன்னரை எதிர்த்து போட்டிருக்கிறார் இல்லையா, பொப்புளி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட விவி கிரி அவர்கள் வெற்றியும் இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்திருந்தோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்க,
இந்த இதில் அவர் ஜெயிச்சிருப்பாருன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 46 போட்டியின்றி வெற்றி பெற்றார். 52 57 பார்த்தீங்க அப்படின்னா வந்து 52 சட்டமன்றத்திலையும் 57 நாடாளுமன்றத்திலையும் தேர்தலில் போட்டியிட்டு 2லையும் வெற்றி பெற்றிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. 1962 பார்த்தீங்க அப்படின்னா வந்து போகாமையே வந்துட்டு வெற்றி பெற்றிருப்பாருன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. குற்றப்பரம்பரை சட்டத்தை வந்துட்டு அப்படின்னா எதிர்ப்பு மாநாடு வந்து இவர் நடத்தியிருப்பார். எங்கே அப்படின்னா கமுதியில் நடத்தியிருப்பாருங்க. அவர் அதாவது கமுதியில் கம்முனு கடை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆங்கிலேய அரசர் எல்லாம் சில பேர்த்த. அந்த கம்முனு கடாங்கிறத எதிர்த்து கமுதியில் போராடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுங்க. ஸோ அந்த எதிர்ப்பு மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா கமுதியில் நடந்துச்சு. 12-13 நடந்திருக்குது. ஓகேங்களா. மே 12-13 வந்துட்டு நடந்திருக்கு. ஓகேங்க. அவங்கள வந்துட்டு குறிப்பிட்ட மக்களை வந்துட்டு குற்றவாளியாக கருததை வந்து எதிர்த்து போராடிப்பார். அதனோட விளைவாக சுதந்திரம் பெற்ற வருஷத்துக்கு அடுத்த வருஷமே அந்த சட்டம் வந்துட்டு நீக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. சுதந்திரம் பெற்றதுக்கு அடுத்த வருஷமே அதை நீக்கிட்டாங்க. ஓகேங்களா. அப்படி நீக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இவர் என்ன பண்ணுப்பாருன்னா 1938 பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலாளருக்காக மதுரையில் வந்துட்டு ஒரு நூற்பாலை தொழிலாளருக்காக வந்துட்டு தன்னோட ஃப்ரெண்டு ஜீவானந்தத்தோட வந்துட்டு இது போராட்டம் நடத்தியிருப்பார். 7 மாதம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பவும் கம்முன்னு இருக்காமல் என்ன பண்ணுவார்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் அவங்க மற்றவங்களோட நுழையணும் அப்படிங்கிறதுக்கான போராட்டம் நடத்தியிருப்பார். அது 38 அது நடந்திருக்கும், இது 39 நடந்திருக்கு. அதுக்காக வித்தியாசம் சொல்கிறேன். அதை முதல்ல பண்ணிட்டு தான் இது 39 பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவர் வந்துட்டு உன்னையே வந்துட்டு நேதாஜி கூப்பிடுவார். நீங்கள் தான் வந்துட்டு இது ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறீங்க, இங்கே வாங்க, நாங்கள் வந்து இவ்வளோ இது பண்ணுறோம், இதையும் கொஞ்சம் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு நேதாஜி வந்துட்டு கூப்பிட்றாரு. ஸோ 39 தான் வரும். இதாவது இந்த நிகழ்வு வந்து இதுக்கப்புறம் இது நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு சாரருக்கு வந்துட்டு போடுறக்கு தடை இருந்துச்சுங்க. அந்த தடை 1939, அதாவது எந்த வருஷங்க இவர் நேதாஜி வந்த வருஷமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இவர் அதாவது அவர் செப்டம்பரில் வராரு, ஆனால் இவர் ஜூலையிலேயே வந்துட்டு இந்த போராட்டத்தை பண்ணுறாரு. ஓகேங்களா. 8ஆம் தேதி வந்து பண்ணுறாரு. ஓகேங்களா. மதுரை வைத்தியநாதர் கோயிலில் வந்துட்டு அந்த போராட்டத்தை திட்டமிடுறாரு. அந்த அச்சர்லாரும் வந்துட்டு ஆலயப்பணி வந்துட்டு செய்கிறதுக்கு மறுக்கிறாங்க, நாங்களாம் உள்ளே விட மாட்டோன்னு சொல்லிட்டு. அவர் வந்து திருச்சுழியிலிருந்து அர்ச்சகரை வந்து இருவரை அழைத்து வந்து ஆலய நுழைய போராட்டத்தை வெற்றி பெற செய்கிறார். எங்கேங்க திருச்சுழியிலேருந்து அர்ச்சகரை அழைத்துட்டு வர்றாரு. அவருக்கு சிறப்பு பெயர் பாருங்க. இது வந்து கேட்டே இருப்பாங்க. தேசியம் காத்த செம்மல், வித்யா பாஸ்கர், பிரணவகேசரி, சன்மார்க்க சண்டமாருதம், இந்து சமய புத்த மேதை. புத்த சமயத்துக்கெல்லாம் வந்துட்டு மாநாடுக்கு போயிருப்பார். அதனால் இந்து புத்த சமய மேதைங்கிறது. சன்மார்க்க சண்டமாருதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வள்ளலாரோட கொஞ்சம் இது பண்ணிக்கங்க. இவர் வந்து தென்னாட்டு அறிஞர் என்ன பிறந்திருப்பார் இல்லையா, தென்னாட்டு கேசரின்னா சிங்கம்ங்க. அதனால அதை வச்சு நான் வச்சுக்கோங்க. வித்யா பாஸ்கர் அப்படிங்கிறது தேசியம் காத்த செம்மல் அப்படிங்கிறது திருவிக்கா சொன்னது. ஓகேங்க. இவர் என்ன பண்ணார்னா வந்துட்டு தன்னோட நிலங்கள் இருக்குதுங்க இல்லையா, 31 சிற்றூர், 31 சொல்கிறாங்க, பழைய புக்கில் 32 போட்டிருப்பாங்க. சிற்றூர் இருக்கிற பாகங்களை வந்துட்டு 17 பாகங்களாக பிரித்து ஒரு 16 பேர்த்து கொடுத்துட்டு ஒரு பாகத்தை மட்டும் தனக்கு வச்சுருப்பாருன்னு சொல்லுவேன் இல்லையா. அப்படி ஜமீனாக இருக்கணும்னு விவசாயிகளாக ஜமீனாக இருக்கணும். அதாவது அவங்களோட உழுவர் நிலத்தில் வந்துட்டு குத்தகை இல்லாமல் வேலை செய்கிறவங்களுக்கு தான் அந்த நிலத்தை கொடுத்துருப்பாருங்க. ஓகேங்களா. அவங்கள ஜமீனாக இருக்கணுங்கிறதுக்காக ஜமீன் விவசாய சங்கத்தை வந்து ஏற்படுத்திக்கிறார். ஓகேங்களா. ஜமீன் விவசாயத்தவங்கிட்ட ஆனாலும் பார்த்தீங்கன்னா அப்படி அதாவது ஜமீன் விவசாய சங்கம் ஏற்படுத்தி அதை கொடுத்தாலுமே அவங்க குறைவான விலைக்கு தான் வந்துட்டு விற்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு என்னென்னா கமுதியில் பார்த்தீங்கன்னா எங்கன்னா வந்துட்டு அதாவது இப்படி நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. குற்றப்பரம்பரை சட்டம் எங்கேயும் கமுதியில் நடத்துகிறாங்க. அப்போ கூடணும்ல கூட்டம், அதையும் பார்த்தீங்கன்னா கமுதியில் தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ கூட்டம் கூடுறது அப்படி தான் வச்சுட்டு கூட்டுறவு சங்கத்தை ஆரம்பித்தார் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கோங்களா. அதுவும் கமுதியில் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன் நான். ஓகேங்களா. விவசாய பொருட்கள் உற்பத்தி பொருளை வந்து குறைந்த விலைக்கு வாங்கிதான் விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதுக்காக பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலை வந்துட்டு ஏற்படுத்துகிறார். ஓகேங்களா. பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலை வந்துட்டு கமுதியில் ஏற்படுத்துகிறார். ஓகேங்களா. விளைபொருளை வந்து சரியான விலையில் வந்துட்டு கிடைக்க செய்கிறார். ஸோ விளைபொருளை வந்துட்டு சரியான விலையில் வந்துட்டு கிடைக்க செய்கிறதுக்காக அவர் ஏற்படுத்தின அமைப்பு என்ன அப்படின்னா பாரத மாதா கூட்டுறவு சங்கம். விவசாயிகளுக்கு நலன் துடைக்கிறதுக்காக ஏற்படுத்தினதுக்காக இதுவும் ஆரம்பித்தது.
இது பார்த்திங்கன்னா வந்து விவசாயிகள் வந்து ஜமீனாக இருக்கணுங்கிறதுக்காக ஜமீன் விவசாய தங்கம் ஏற்பட்டு தன்னோட நிலங்களை வந்துட்டு கொடுத்துருப்பாருன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தொழிலாளர் தலைவர். ஓகேங்களா, 1938 என்னங்க இவர் சுபாஷ் சந்திர போஸ் வந்துட்டு காங்கிரஸ் தலைவராக இருந்திருப்பார். அந்த டைமில் இவரும் பயங்கர ஃபேமஸாக இருந்திருக்கிறார். ஓகேங்களா, 23 தொழிலாளர் சங்கங்களும் தலைவராக இருந்திருக்கிறாரு. மதுரையில் நடந்த நூற்பாலை ஒன்றுக்கு தான் வந்துட்டு வேலை செய்த தொழிலாளர் உரிமைக்காக ஜீவானந்தத்துடன் வந்துட்டு, ஓகேங்களா, ஜீவத்தோட கலந்த ஒரு ஃப்ரெண்டு, ஸோ ஜீவானந்தத்தோட கலந்து 1938 வந்துட்டு போராட்டம் நடத்துகிறாரு. 7 திங்கள் திருக்குறளோட தொடர்புடைய நூல் என்னங்க 7 அப்படிங்கிறது 7 திங்கள் வந்துட்டு சிறை தண்டனை பெற்றாரு. உழவர் நலம் காக்க ராஜபாளையத்தில், உழவர் வந்து ராஜாவாக இருக்கணுங்கிறதுக்காக ராஜபாளையத்தில் வந்து பெரிய அளவிலான மாநாடு நடத்தியிருப்பார். ஓகேங்களா, பாரத மாதா கூட்டுறவு சங்கம் கமுதியில் ஏற்படுத்தியிருப்பார். உழவர்கள் ராஜாவாக இருக்கணுங்கிறதுக்காக ராஜபாளையத்தில் வந்துட்டு மாநாடு நடத்தியிருப்பார். ஓகேங்களா, பெண் விடுதலைக்காக மகப்பேர் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேணும்னு போராடினவர் யாருன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாங்க. இது வந்துட்டு டிஎன்பிசியில் கொஸ்டின் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சிலையிலலாம் இருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அலிப்பூர் சிலையில் இருந்திருக்காரு, அமராவதி சிலையில் இருக்கிறார், தாமோ சிலையில் தான் வந்துட்டு 2ஆம் உலகப் போர் நடந்தப்போ இருந்தார். அது முடிஞ்சோடனே விடுதலை அளிக்கப்பட்டது. ஸோ தாமோ சிலையில், அதாவது மத்திய பிரதேசத்தில் இருக்குது தாமோ சிலை, அந்த சிலையிலையும் இருந்திருக்காரு. சென்னை வேலூர் எல்லாம் வந்துட்டு நம்மளோட இது, அதனால் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கல்கத்தா சிறையிலேயே இருந்திருக்கிறாரு. ஓகேங்களா, 2ஆம் உலகப் போர் சமயத்தில் மத்திய பிரதேசத்தின் தாமோ என்னும் சிறையில் இருந்தார். இராணுவ சிறையில் நடைபெற்று போர் முடிந்த பிறகு விடுதலை செய்யப்பட்டாருன்னு சொல்கிறாங்க. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வாழ்ந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா 275. சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்தனர்கள் 4000 ஆண்கள். ஸோ 5ல் ஒரு பகுதியை வந்துட்டு இதுலேயே கிடச்சிருக்கு. அப்புறம் எதுக்குங்க கல்யாணம்னு சொல்லிட்டு அவர் கல்யாணமே பண்ணிக்கலிங்க. ஓகேங்களா, அடுத்தது 2 டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது பர்மாவுக்கு போயிருக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா புத்த மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக போயிருக்கிறாரு. 1936, அதாவது இந்திய அரசு சட்டம் 1935 இல்லைங்களா, அதுக்கு அடுத்த வருஷமே வந்துட்டு இவர் போயிருக்கிறார், பர்மா போயிருக்கிறாரு. அப்புறம் 1955 வந்துட்டு பர்மா போயிருக்கிறார். ஓகேங்களா, இந்த 2 முறை பர்மா சென்றிருக்கிறார். பர்மாவில் புத்த பிட்சுகளுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா, பெண்களோட கூந்தலை வந்துட்டு நடைபாதை விருத்து அது மேலே வரவேற்பது வந்துட்டு வழக்கமாமா, அதை வந்துட்டு ஏற்க மறுத்தார். அது மூலமாக வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு அவர் எவ்வளோ மதிப்பு கொடுத்துருக்குறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை மறுத்துட்டாருங்க. ஓகேங்களா, நாடு போற்றும் நன்மகன், பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்கும்னு சொல்லிட்டு கல்யாணம் கூட செஞ்சுக்கலிங்க. ஓகேங்களா, தியாக வாழ்வு வாழ்ந்தார், அதனால தான் சுத்த தியாகி அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லியிருப்பார். ஓகேங்களா, விவேகானந்தரின் தூதராக முதல்ல பேசுனது விவேகானந்தர் பெருமை. நேதாஜியின் தளபதியாக நேதாஜியா அரசியல் குருவாக ஏற்றிருப்பார். சத்தியசீலராக முருகபக்தராக ஆன்மீகத்தை வந்துட்டு இதாக இருப்பார். ஸோ ஆன்மீக புத்தராக, தமிழ் பாடும் சித்தராக, தென்பாண்டி சீமையின் முடிசுரா மன்னராக, நீதி வெளுகா நேர்மையாளராக, புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரமஹம்சராக, நந்திய தாயின் நண்பனாக விளம்பியவர் யார் அப்படின்னா முத்தான மனுஷங்க, எல்லாத்துலேயுமே முத்தான மனுஷங்க. அதனால் முத்துராமலிங்க தேவர். இந்த பெருமை வாய்ந்த முத்துராமலிங்கர் எந்த வருஷங்க 1963 என்னங்க காமராஜர் வந்துட்டு திட்டத்தின் மூலமாக பதவி விலகின வருஷம், அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக அந்த வருஷம் தான் ஏற்றுக்கொண்டார். அந்த வருஷமே பார்த்திங்கன்னா அவர் பிறந்த நாளான அக்டோபர் 30 பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அவர் இறந்திருப்பார். ஓகேங்களா, முத்துராமலிங்க தேவர் உரையாற்றிய இடம் பார்த்திங்கன்னா சாயல்குடி. ராமலிங்க தேவன் இதழ் பெயர் பார்த்திங்கன்னா நேதாஜி அரசியல் குரு பேர்லேயே வந்து ஆரம்பிச்சிருப்பார். விடுதலைக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சிருப்பார். தேசிய காத்து செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் வந்து திருவிக்காங்க. இதை வந்துட்டு கொஸ்டினில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குதுங்க. ஓகேங்க.